ஸோ இப்போ இந்த ஒரு பைபிள் ஒரு டயகிராம், பைபிள் ஓவர்வியூ, எப்படி பைபிள் கண்ணோட்டம், எப்படி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, இப்ப நம்ம பைபிள்ல எழுதினவர் ஒரு ஆத்தர். எந்த புக்கையும் ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வாசிச்சாதான் நமக்கு அவருடைய சத்தியம் விளங்கும். பைபிளுடைய எழுதினவர் முழுக்க முழுக்க ஆவியானவர், கடவுள், கடவுளுடைய வார்த்தை. இயேசுவை தான் நீங்க ஃபுல்லா பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, அவருடைய ஃபேஸ நீங்க அறிய முடியும். அவருடைய முகம், அவருடைய முகமுகமா அவர தரிசிக்க முடியும், பைபிள வாசிக்கும்போது. அதனால அத வந்து அந்த சத்தியத்த நீங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல படிக்கணும். நம்ம சும்மா ஒரு கதை புக் படிக்கிற மாரியோ, இல்ல அங்க இருந்து எடுத்து, இங்க இருந்து எடுத்து எதுக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள விஷயத்துக்கு அப்ளை பண்றதுக்கு எடுத்து படிக்கக்கூடாது. அதனால அதனால தான் நான் இந்த டயகிராம் கண்டிப்பா அதில அட்டாச் பண்ண முடியுமான்னு கூட நான் பார்க்குறேன் வீடியோல. ஸோ இந்த டயகிராம் நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியும் இல்லாம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த டயகிராமே போட்டது. ஸோ ஹோப்ஃபுல்லி காட் வில் ஹெல்ப் மீ டூ டூ தட். அப்போ இப்ப நம்ம பார்த்தபடி மூவொரு கடவுள், 3 நபர்களின் வடிவத்தில் ஒரு கடவுள், தந்தை யெகோவா, மகன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தில் உள்ள மூவரும் தேவன். நாம் சொர்க்கத்தை அடைச்சு இப்ப நித்திய ஜீவன் இஃப் யூ மேக் இட், இப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைஞ்சீங்கன்னா, இந்த திருத்துவத்தின் முழுமையும் அழகையும் உங்களால அங்க போய் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலக அறிவினால் நம்மளால இது பண்ண முடியாது. அதனால குமாரன் அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து நீங்க உலக உறவு கூட நம்ம என்னுடைய அப்பா, மகன் உலகத்துல உள்ள உறவு கூட தயவு செய்து கம்பேர் பண்ணி குழப்பாதீங்க. ஏன்னா, அத விளக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, தந்தை, மகன் அப்படிங்கிறது வந்து கடவுள் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எல்லாருமே 3 பேரு 3 ஆள் தத்துவம். ஆனா ஒரே கடவுள். நம்ம இப்ப கிளீனா பார்த்தோம் கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும். அதனால இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம உலக உறவு கூட கடவுள சேர்க்கவே கூடாது. ஸோ அது ரொம்ப கிளீனா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் இந்த டயகிராம்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஒரு லைன், இந்த கிரீன் லைன் கடவுளுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். நித்திய மகிமையில் கடவுள். நம்ம எட்டர்னல் பார்த்தோம்ல, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அனாதி தேவன். அப்ப அந்த தேவனுக்கு அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அதனால அவருக்காக ஒரு லைன் அவர எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த இந்த கடவுள். அப்புறம் அவரு உருவாக்குன உருவாக்கம். அது வந்து ஒரு டைம் பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு. இந்த உருவாக்கம், அது அப்புறம் மீட்பு. இது ஒவ்வொன்னுக்கும் டிஃபரன்ஷியேட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம இப்ப பார்ப்போம். அப்ப இந்த கடவுள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் லைன்ல ஆ எதுவுமே இல்ல. இந்த உருவாக்கம் எதுவுமே இல்ல. ஸோ இங்க அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அப்ப அவருடைய இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த உருவாக்கம் எதுவுமே இல்லன்னு நீங்க இப்போ ஒரு செகண்ட் மைண்ட்ல நெனச்சுக்கங்க. ஆனா அவரு இருக்கிறாரு. இங்க எதுவுமே இல்ல. எந்த கிரியேஷனுமே இல்ல. ஆனா அவர் நித்திய மகிமையில கடவுள் இருக்கிறார். கடவுள் மாத்திரம் எப்பவுமே இருக்கிறார். அதனால அவர நம்ம இந்த எது கூடயுமே கிரியேஷன் கூட இருக்கவே முடியாது. அவரு ஃபுல்லா இருக்கார். ஓகே. அப்போ இவ்வளவு ஆட்ரிபியூட்ஸ் உள்ள இந்த கடவுள், அவரு ஒரு நாள் திங்க் பண்றாரு, நம்ம ஒரு கிரியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப அதான் உருவாக்கம், கிரியேஷன். ஒரு கிரியேஷன் பண்றாரு. அதுதான் நம்ம ஜெனசிஸ்ல படிக்கிறோம். ஆதியாகமம் 1, 2ல அந்த கிரியேஷன் ஒரு வானம், பூமி கிரியேட் பண்றாரு. பகல், இரவு கிரியேட் பண்றாரு. மனுஷன கிரியேட் பண்றாரு. 7த் டே ஹோலின்னு அனுசரிக்க சொல்றாரு. ஒரு கார்டன் ஏதேன்ங்கிற ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தை உண்டு பண்றாரு. அங்க நித்திய வாழ்க்கைக்கான மரத்தை அங்க வைக்கிறாரு. ஆதாம் ஏவாள் அங்க உண்டு பண்ணி நித்திய வாழ்க்கைக்கான நதியையும் அங்க வைக்கிறாரு. இப்ப இங்கதான் உருவாக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த பாக்ஸ்ல உருவாக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம ஒரு ஒரு ஹிஸ்டரியையும் இதுல பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்பவுமே பைபிள் தான் ட்ரூத் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரிய நீங்க புரட்டி பார்த்தாலும் தெரியும். உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பைபிள ஒட்டி தான் இருக்கும். மற்றபடி அவங்க சயின்டிஸ்ட் வேற எதையாவது அறிவுபூர்வமா ஃபேக்கான விஷயங்கள ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அது என்னைக்குமே அது ப்ரிவைல் ஆகாது. நம்ம பைபிள்ல படி நீங்க கிளீனா இன்னைக்கு இந்த ஜெனசிஸ் 2:10-14ல ஃபுல் கிரியேஷன் அப்புறம் அந்த ஈடன் கார்டன் எங்க இருக்கு அப்படிங்கிற பூர்வீகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஈடன் கார்டன்ல கடவுள் கிளீனா அதுல எழுதியிருக்கு கிஹோன், பிஷோன், டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் இந்த 4 ரிவர்
அந்த ஈடன் கார்டன் தோட்டத்துல இருந்து கிரியேட் ஆகியிருக்கு. அங்க 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 வந்து அந்த அந்த இடத்துக்கு, அந்த கார்டனுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கு, எல்லா விஷயங்களும். அப்ப இதுல நம்ம அந்த கிஹோன், பிஷோன்ங்கிற அந்த 2 ரிவர் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஈவன் ஹிஸ்டரியில. பட் இந்த டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் இன்னும் வரை இருக்கு. ஈராக், ஈராக் பக்கத்துல, பெர்ஷியன் கல்ஃபுக்கு மேல அராரட் மலைக்கு பக்கத்துல. அப்ப இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு. இந்த யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ்ட விட வடக்கு ஓரம் பார்த்தீங்கன்னா அராரட் மலை. அராரட் மலை வந்து துருக்கி பக்கத்துல இருக்கு. இப்போ அராரட் மலை உங்களுக்கு தெரியும், நோவாவுடைய ஜலப்பிரளயம், வெள்ளப்பெருக்கு முடிஞ்சு இந்த பேழை அராரட் மலையில தான் தங்கிச்சு. இந்த மலை இன்னைக்கு துருக்கியில இருக்கு. தெற்கு ஓரம் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடான்னு சொல்லுவோம். குவைத் அல்லது ஈராக், அந்த இது அமைஞ்சிருக்க இடத்துல தான் இது இருக்கு. அப்ப நமக்கு ஈடன் கார்டன் ஒருவேளை இந்த எண்டுல அல்ல அந்த எண்டுல இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஏன்னா இந்த ரிவர் நமக்கு அந்த 2 ரிவர் எங்க இருக்குன்னு தெரியாதனால இந்த 2 ரிவரை வச்சு நம்ம சொல்றோம். அதனால இந்த ஈடன கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பூமியை கிரியேட் பண்ணி, பூமியில இந்த அந்த அந்த இடத்துல 4 ரிவரை கிரியேட் பண்ணி, அதுல ஒரு நித்தியமான ஒரு இடத்த, ஈடன் கார்டன் ஒரு தோட்டத்தை கிரியேட் பண்ணி, அதுல நித்தியத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. மனுஷனை நித்தியத்துல தான் கிரியேட் பண்ணாரு. இங்க வந்து அவனுக்கு சாவே கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு சாவே கிடையாது. நித்தியத்துக்கு தான் நித்தியமா தான் கிரியேட் பண்ணாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் என்னைக்குமே வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடவுள் ஏதேனை விட்டு மனுஷனை அனுப்புனதுக்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் மெசபட்டோமியா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஈராக் அல்லது துருக்கி, அந்த ஆறுகளுக்கு இடையில் இந்த பகுதியை சுற்றி தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம சோசியல் சயின்ஸ்ல நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. முதல் நாகரிகம் மெசபட்டோமியா ஆறுகளுக்கு இடையில் தான் தொடங்கியது என்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த உலகத்துடைய ஆரம்பமும் முடிவும் பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. அதனால யாருமே அதெல்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது. 1000 பேர் 1000 பேசுவாங்க. அது எதுவுமே உண்மைய பொய் நிறைய இருக்கும் எப்பவுமே. உண்மை ஒண்ணுதான் இருக்கும். அதனால அந்த உண்மையை யாரும் சப்ரஸ் பண்ண முடியாது. அடுத்து வருவோம். ஸோ இவ்வளவு அழகான கிரியேஷன், இட்டர்னல், நித்தியத்துக்கு ஆதாம் ஏவாளும் எதுக்கு படைச்சாரு கடவுள்? அவங்க கூட வந்து ஃபெல்லோஷிப் பண்ணுவார். அவங்க கூட ஐக்கியமா வந்து பேசுவார். ஏன்னா அவர் தோட்டத்துல வந்து உலாவுவார்னு இருக்கு. அப்போ அவர் அவர் அற்புதமா மனுஷனை படைச்சு அந்த தோட்டத்துல நித்தியமா வச்சு அழகு பார்த்தாரு. இங்கதான் வருது ஃபால். இந்த ஃபால் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு நம்ம படுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி, சூழ்ச்சி, எளிமைக்கு மட்டுமே தெரிஞ்ச வீழ்ச்சி, சூழ்ச்சி. இந்த ஆதியாகமம் 3 நீங்க வாசிச்சீங்கன்னா அது தெரியும். கீழ்ப்படியாமை, அந்த எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது. ஏன்னா சொன்னவர் கடவுள். இப்ப நம்ம பார்த்தா அவ்வளவு ஆட்ரிபியூட் வச்சு அந்த கடவுள் மனுஷனை நித்தியத்துல படைச்சு சொல்லியிருக்காரு, இது வாழ்க்கைக்குள்ள மரம், இந்த மரத்தின் கனியை நீங்க சாப்பிடாதீங்கன்னு. அப்ப மனுஷனுக்கு அந்த கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியல. கடவுள் சொன்னாரு, நீங்க அதை சாப்பிடும்போது சாகவே சாவாய்ன்னு சொன்னீங்க. ஆனா அவன் எனிமி என்ன சொல்லிட்டான், அப்படி இல்ல, கடவுள் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுள மாதிரி ஆயிருவீங்க, உங்களுக்கு நன்மை தீமை தெரிஞ்சிடும், அதனால கடவுள் பயந்து உங்களை அப்படி சொல்றாரு அப்படின்னு அவன் பொய்ய அப்படி சொல்லிட்டான். இவங்க பொய்ய நம்பி கீழ்ப்படியாமை வந்த உடனே பாவம் பாவம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு நித்திய வாழ்க்கையோடைக்கு போற வழி மூடப்பட்டது. நித்திய வாழ்க்கையிலிருந்து வெளியே துரத்திட்டார் கடவுள். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார் ஆதாம் ஏவாள. அதுக்கப்புறம் பாவம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து சாப்பிட வேண்டியதா இருந்து, இங்க அவங்க ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படியே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா மனுஷன் வந்து நன்மை தீமையே தெரியாம ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்தாங்க இங்க ஈடன் கார்டன்ல. அப்ப இங்க வெளியே துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் பாவம், நன்மை தீமை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லா விஷயமும். இதுல நம்ம கண்டிப்பா ஒரு எனிமியை பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் வந்து ஒரு இதுல டேட்டே பண்ணும்போது ஏசாயா 14, 13, 15 கடவுள் வந்து இந்த பேபிலோனை பற்றி, பைபிள் வந்து பேபிலோனை ரொம்ப ஹேட் பண்ணுது. பைபிள் வந்து பேபிலோனை பற்றி அடிக்கடி நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்போ பேபிலோனை பற்றி ஏசாயால கடவுள் சொல்லும்போது லூசிஃபரை தான் மேற்கோள் காட்டுறாரு. ஏன்னா இந்த பாபிலோனை பற்றி நான் தெளிவா எனக்கு ஒரு புஷ் வந்திருக்கு. நான் பாபிலோனை பற்றி கண்டிப்பா பாபிலோன் டு ஆல் த நேஷன், எப்படி இந்த சின் வருது, என்னென்ன கடவுள் இருக்காங்க, அடுத்த ஒரு வீடியோவில் நான் பண்ணலாம்னு இருக்கேன். அப்ப இங்க இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐயால
பாபிலோன பற்றி சொல்லும்போது கடவுள் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. சரிங்களா? இது யாருடைய கேரக்டரு? நமக்கு தெரியும் ஹெவன்ல லூசிபர் கடவுள் வந்து அற்புதமா ஏஞ்சல்ஸ உண்டாக்கி ஹெவன்ல இருக்கும்போது லூசிபர் வொர்ஷிப் லீடரா இருந்தான் ஹெவன்ல. அவன் நல்லா அழகா படைச்சாரு லூசிபர் ஏஞ்சல். ஹி வாஸ் அன் ஏஞ்சல். அவன் நல்லபடியா கடவுளுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வொர்ஷிப் லீடரா இருந்தான். அப்ப கடவுளும் நல்ல சந்தோஷமா வச்சிருந்தாரு. ஆனா அவனுக்கு என்ன வந்துருச்சு? பிரைடு வந்துருச்சு, பெருமை. இந்த பெருமை இன்னைக்கு இல்லாத ஆட்களே இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டெண்ட் ஒவ்வொரு கொஞ்சம் ஒத்தன டிகிரில இருக்கு. இந்த பெருமைக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்றது பைபிள் ஃபுல்லா. அதனால இவனுடைய எண்ணத்த பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் கடவுள் மாதிரி சிங்காசனத்த போட்டு, அவரு மாரி ஆராதனை கூட்டத்துல நான் அங்க உட்கார்ந்திருக்கணும். அவருக்கு மேகங்களுக்கு மேல ஏறுவேன். அவருக்கு ஈக்குவல் ஆவேன். இதுதான் பெருமையினால வர்றவனே. ஏன்னா 4 பேர் அவன பிரைஸ் பண்ண உடனே நான் அவருக்கு ஈக்குவலா ஆகணும்னு நினைச்சான். அவன் அதல பாதாளத்துல தள்ளுண்டு போனான். இவன் கீழ தள்ளி போட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மனுஷன் மேல பொறாமை. ஏன்னா அவன் கீழ விழும்போது அவன் ஒரு கூட்ட ஏஞ்சல்ஸையும் இழுத்துட்டு கீழ விழுந்துட்டான் பாதாளத்துல. அப்புறம் அவனுக்கு என்ன பொறாமை? இவரு நம்ம இருந்த இடத்துல மனுஷன இந்த மாரி இட்டர்னலா சிருஷ்டிச்சு அவன ரொம்ப செரிஷ் பண்றாருன்னு அவனுக்கு பொறாமை. அதனால அவன் மனுஷன வஞ்சித்தான். மனுஷனும் அத கீழ்ப்படியாமையில விழுந்தான், பாவத்துல இருந்தான். அந்த பாவம் வந்ததுனால இவ்வளவு விஷயம் வந்திருக்கு பாருங்க. இறப்பு வந்துச்சு மனுஷனுக்கு, சாபம் வந்துச்சு. இட்டர்னல் லைஃப்ல வழி மூடப்பட்டது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்களா? இங்க இருந்து தான் டெத் வந்தது. இதுக்கு முன்னால நான் போத் டெத்னா ஒரு டெத் இல்ல. உடம்பு ரீதியாவும் சரி, ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய டிவைன் ஸ்பிரிச்சுவலுக்கும் உங்க கண் க்ளோஸ் பண்ணப்பட்டது. இதுல இருந்து உங்களுடைய போத் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெத் 2மே டெத் இங்க வந்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஃபால்னால தான் நடந்தது. கீழ்ப்படியாமையினால நடந்தது. அப்ப சின்னுடைய சீரியஸ்னஸ் உங்களால புரிய முடியும்னு நினைக்கிறேன். கடவுள் சின்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறார், சின்னுடைய சீரியஸ்னஸ் அது இதுல. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் நான் இங்க பார்க்கணும். ஸோ இந்த சின் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கடவுளுடைய மீட்பு திட்டம் அங்கேயே அறிவிக்கப்பட்டுருச்சு. ஓகே, கடவுள் அவன் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், விழுந்துட்டான். ஆனா இருந்தாலும் அவருடைய அன்ப பாருங்க. அதுக்கப்புறமா அவரு சும்மா இருக்கல. அவரு ஹிஸ்டரி ஃபுல்லா அவரு இந்த மனுஷன் கூடவே வந்து ப்ராஃபட் அனுப்பி ரட்சிப்புக்கு எப்படியாவது இவனை இங்க கொண்டு வந்துரணும் அப்படிங்கிறதுனால தான் கடவுளே இறங்கி வந்தார். அப்ப அவருடைய ரிடம்ப்ஷன் பிளான் அங்கேயே அவர் சொல்லிட்டாரு. ஆதாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த பிறகு கடவுளின் மீட்பு பணியை ஆதியாகமம் புத்தகத்திலேயே அவர் அறிவித்து விட்டார். ஆதியாகமம் 1:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்ப இங்க யாருக்கும் யாருக்கும் பேட்டில் லைன். நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் உன் விதை அப்படிங்கிறது சாத்தானின் விதை. அதுக்கப்புறம் சாத்தானின் விதை ஃபுல்லா கெயின்லாம் ஒரு பெரிய சிட்டி கட்ட ஆரம்பிச்சான். பாபிலோன் இப்படியே அடிச்சு அவன் ஃபுல்லா ஐடல் எல்லாத்தையும் வொர்ஷிப் பண்ண வச்சான். அப்படி போயிட்டாங்க. அப்ப அவனுடைய விதை. அவளுடைய விதைனா இயேசு. ஸ்திரீயினுடைய விதை இயேசு. 2த்தையும் வேறுபடுத்துறாரு. கடவுள் அவருக்கும் சாத்தானுக்கும் இடையே போர்க்கோடுகளை வரைகிறார். பேட்டில் லைன். கடவுள் சாத்தானுக்கும் ஏன்னா சாத்தானை ஜெயிக்கணும். இப்ப கடவுள் அவருடைய குளோரியில அவனை 2 தட்டு தட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுக்காக அவரு இங்க வந்து கீழ வந்துதான் அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா, அது அவருடைய புரோட்டோகால். பிகாஸ் காட் இஸ் ஜஸ்ட். அவருடைய புரோட்டோகால் படிதான் அவர் வந்து அவனை ஜெயிக்கணும். அதுக்காக தான் அவர் வந்து இயேசு கீழ இறங்கி வந்தார். இல்லன்னா அவன் என்ன எனிமி வந்த கடவுளுக்கு ஈக்குவலா கிடையாது. அவன் வந்து ஒரு வேலைக்காரன். இன்னைக்கும் நெறைய பேர் மேல கடவுள் அனுமதி இல்லாம அவனால யாரையும் தொட முடியாது. ஜோப்ட்ட டச் பண்றதுக்கு முன்னால கடவுள் பிள்ளைங்கள தொடுறதுக்கு முன்னால அவன் கர்த்தர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தான். அதனால அவன் ஒரு வேலைக்காரன் அவர பொறுத்தவர. அதனால அந்த வேலைய அவன் செய்றான். ஸோ அது அந்த பேட்டில் லைன் பிட்வீன் காட் ஹிம்செல்ஃப் அண்ட் சேட்டன். ஸோ இயேசுவுக்கும் சேட்டனுக்கும் உள்ள பேட்டில் லைன இங்கேயே அவரு
சொல்றாரு. அது அவருடைய அன்புனால. ஓகேவா? ஸோ அப்போ இங்க நம்ம நம்ம இந்த லூசிஃபர பார்த்துட்டோம். என்னென்னலாம் வந்தது இந்த ஃபால்ல இருந்து. அப்ப இங்கருந்து ஃபால்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இந்த லைனையும் பாருங்க. உருவாக்கம். இந்த கிரியேஷன் இங்க குட் ஆனது பாவத்தினால விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பாவம் சொல்லவே வேண்டாம். ஈவில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நல்லா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பாவம் படிப்படியா நல்ல புரோகிரசிவ் ஆயிடுச்சு. அப்போ நல்ல படைப்பு தீமை அல்லது பாவத்தினால் சிதைக்கப்பட்டுருச்சு. எல்லாமே படைப்பு அற்புதமா படைச்ச படைப்பு நித்தியத்துல பாவத்தினால சிதைக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்றாரு, அந்த மீட்பு அங்கவே சொல்லிட்டாரு மீட்பு திட்டத்த. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஓகே நம்ம ஒரு கம்யூனிட்டிய கிரியேட் பண்ணி மெசாயாவ அந்த கம்யூனிட்டில வர வச்சு கடவுள் பிள்ளைங்கள்னு ஒரு பிள்ளைங்கள சூஸ் பண்றாரு. அவங்கட்ட அப்புறம் நீங்க என்னுடைய லாவ கீப் அப் பண்ணுங்க. என்னுடைய அவங்களுக்கு என்னுடைய ஹோலினஸ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு லாஸ் நெறைய குடுக்குறாரு. அந்த லாஸுமே அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போகாது. அது அது அவங்களுக்கு தெரியும். அவங்களே ரட்சகருக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் முழுக்க அவங்க யாரு ரட்சகர், சேவியர்ன்னு தான் இங்க ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஆதாம்ல இருந்து ஆபிரகாம். ஆபிரகாம் நோவாவின் வெள்ளம். வெள்ளத்துக்கு பிறகு அதெல்லாம் உலகம் அழிஞ்சிருச்சு. அழிச்சாரு கடவுள். சின்ன அதிகமானதுனால ரெக்ரெட் ஆனாரு கடவுள்ன்றது. அழித்தார். அதுக்கப்புறம் வெள்ளத்திற்கு பிறகு பேலை அராரத் மலையில இறங்கிச்சு. அங்கிருந்து 3 சந்ததி பிறந்துச்சு. ஷேம், காம், ஜஃபத். அப்ப நோவாவுடைய 3 புதல்வர்கள். அவங்க மூலமா 3 சந்ததி வந்துச்சு. அப்ப அங்க கடவுள் கடவுள் ஆபிரகாம் அழைக்கும்போது மெசொப்பொட்டாமியா தேசத்துல தான். ஏன்னா அங்கதான் நாகரிகம் அங்க இருந்திருக்கு. அங்கிருந்து தான் அகைன் சல்தியன்ஸ் அப்படிங்கிற ஊர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஆபிரகாம கடவுள் அழைக்கிறார். இன்னைக்கு அந்த இடம் ஈராக். நீங்க மேப் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த இடத்துல இருந்து தான் கடவுள் இஸ்ரேலுக்கு வெளியே இருந்து தான் இன்ஃபேக்ட் ஆபிரகாம் அழைக்கிறார். அப்போ அப்ப மனித குலத்தை சொர்க்கத்துக்கு அழைத்து போகணும்னு கடவுள் திட்டம் போட்டுட்டார். அவருடைய லைன் நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம், நோவா, நோவால இருந்து ஆபிரகாம், ஆபிரகாம்ல இருந்து ஐசக், ஐசக்ல இருந்து ஜேக்கப், ஜேக்கப்ல இருந்து 12 கோத்திரம் வந்துச்சு. 12 ட்ரைப்ஸ். அதுல ஒன்னு யூதா கோத்திரம். அந்த யூதால இருந்து தான் டேவிட், டேவிட்ல இருந்து ஜீசஸ், ஜீசஸ்ல இருந்து இன்னைக்கு சர்ச். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா நம்ம தான் இருக்கு சர்ச். சர்ச் இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் சர்ச். இது பில்டிங் கிடையாது. சர்ச்னா இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள். அதனாலதான் இயேசுவ யூத குலத்து சிங்கம் அப்படிம்பாங்க. லயன் ஆஃப் ஜூடா அப்படிம்பாங்க. தாவீதின் மகன்பாங்க. ஆபிரகாமின் மகனே அப்படிம்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை பார்த்து கத்துவான், தாவீதின் மகனே எனக்கு இறங்குங்க அப்படின்னு. அப்ப இயேசு அவனை பார்த்து உன்னுடைய விசுவாசம் குணமாக்கிடுச்சு அப்படிம்பாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? அந்த பிச்சைக்காரனுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல மெஸ்ஸாயா ரட்சிப்பார். மெஸ்ஸாயான்னா அவங்களுடைய இதுல சேவியர். அவருதான் ரட்சகர், அவருதான் கடவுள், மீட்பர். அவர் ரட்சிப்பாருங்க. இஸ்ரேலுக்கு வேற பரிசேயர்களோ மற்றவங்க எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்க தகுதியே இல்லை. ஏன்னா அவருடைய டீச்சிங் அவங்க பாவத்தை விட முடியல, அவரை ஏற்றுக்க முடியல. ஆனா இந்த பிச்சைக்காரனுக்கு கிளீனா அவன் படிச்ச அந்த அந்த அவனுடைய அவனுடைய ஸ்கிரிப்சர், அவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அவன் ஜூஸுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லா படிச்சவங்க. இயேசுவுமே அதை படிச்சிருக்கிறாரு, அதை சொல்றாரு. அதனால அவங்க படிச்ச அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து அவன் பிச்சைக்காரன் தெளிவா கன்ஃபஸ் பண்றான். இயேசுவே ரட்சகரை, நீங்க தான் ரட்சகர், உங்களால எனக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி அவன் கத்துறான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ என்னை உண்மையிலேயே என்னுடைய மகிமை கரெக்டா நீ புரிஞ்சு விசுவாசிச்சு சொல்ற, அதனால உனக்கு அது குணமாயிடுச்சு அப்படின்னு. அதனால அதுதான் விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு இயேசுனாலதான் முடியும், இயேசுதான் கடவுள்னு உங்களால புரிய முடியுதா? அப்படி விசுவாசமா இது பண்ணாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. அதுதான் இங்க முக்கியம். சோ இப்ப ஆபிரகாம்ல இருந்து டேவிட், டேவிட்ல இருந்து கிரைஸ்ட். அப்போ இங்க மீட்பு, ரிடம்ஷன் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபால் எப்ப விழுந்துச்சோ, ஃபால் ஆச்சோ உலகம், அப்புறம் ரிடம்ஷன், மீட்பு திட்டம், பிளான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கம்யூனிட்டி ஃபுல்லா இங்க இங்க இந்த கம்யூனிட்டி ஃபுல்லா சூஸ் பண்ணது கிரைஸ்ட கொண்டு வர்றதுக்காக. இவங்க அவங்க கிரைஸ்ட கொண்டு வர்றதுக்காக ஒரு கம்யூனிட்டியை சூஸ் பண்ணி கடவுள் வச்சிருந்தாரு. இங்க நீங்க இந்த லெஃப்ட் சைடு பார்த்தாலும் ரைட் சைடு பார்த்தாலும் இங்க சென்டர் கிரைஸ்ட் தான். அதனாலதான் கிறிஸ்டியானிட்டின்னு வச்சுட்டு நம்ம கிரைஸ்டே இல்லாம என்ன வாழ்க்கை? கிரைஸ்ட் மட்டும்தான் விடுதலை.
ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உலக பிரகாரமான எக்ஸாம்பிள். இன்னைக்கு நீங்க ஒரு உலக பிரகாரமா எந்த ஒரு மூவியோ, ஒரு ஏதோ பார்த்தீங்கன்னாலும், ஒரு ஸ்டோரி லைன் வந்து அந்த ஹீரோவ சுத்தி தான் இருக்கும். அந்த ஹீரோவுக்காக தான் எல்லாமே நடக்கும். இங்க ஒரே ஒரு கிங், ஒரே ஒரு ஹீரோ கிரைஸ்ட் மாத்திரம் தான். அவருக்காக மாத்திரம் தான் இந்த நீங்க எல்லாமே நடந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு ட்ரூத். அந்த ட்ரூத் உங்களுக்கு மறைஞ்சு வேற ட்ரூத், வேற பொய் உங்களுக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா, அத அந்த நேரம் நீங்க களைய வேண்டிய நேரம். ஸோ இதுதான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வித் ட்ரூத். அப்போ கிரைஸ்ட் வந்தாங்க. அவதாரத்தின் போது கிரைஸ்டுடைய லீனியாலஜி டியூரிங் இன்கார்னேஷன். இது இன்கார்னேஷன். இது வந்து ஆ கிரைஸ்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட்னால தான் மதர் மேரி கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அதனால தான் அவதாரம்ங்கிறோம். நம்ம அழகா நம்ம கிளீனா பார்த்துட்டோம். கிரைஸ்ட் ஆபிரகாமுக்கு முன்னால நித்தியத்துல இருக்கிற கடவுள். அந்த கடவுள் இறங்கி வந்தாரு. அதனால தான் நெறைய பேர் இன்னைக்கு டினாமினேஷன்ல மதர் மேரி தாய் தான் எல்லாம் அப்படிம்பாங்க. அது அம்மா இல்லாம மகன் எங்க? அப்படின்லாம் நான் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். கனவீனப்படுத்துறது. கிரைஸ்ட கனவீனப்படுத்துறது. இந்த மாதிரியான சாத்தானுடைய உபதேசங்கள உள்ளத்துல இருந்து எடுக்கலன்னா ரட்சிப்பே கிடையாது. ஆபிரகாமின் மகன், சன் ஆஃப் ஆபிரகாம் அவர் அழைக்கப்பட்டாரு. தாவீதின் மகன், சன் ஆஃப் டேவிட். 2வது ஆதாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆதாம் விழுந்து போனான். ஒரு மனுஷன்ல இருந்து ஃபுல் பாவம் வந்துச்சு. பவுல் எழுதுறாரு. ஒரு மனுஷன் மூலமா எப்படி எல்லா பாவம். ஏன்னா நீங்க இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா மாரியே கோவப்படுறான். அப்பா மாரியே இவனுக்கும் அந்த ஆட்டிட்யூட் இருக்கு. அத நீங்க உலக பிரகாரமா ஏன் சொல்றீங்க? ஆதாம்ல இருந்து எல்லாரும் வந்ததுனால அவனுடைய ஃபிளஷ்ஷ தான் நம்ம எல்லாருமே இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அவன் தான் நமக்கு எல்லாருமே அப்பா. ஆனா அந்த அப்பா ஸ்தானத்துல இருந்து கிறிஸ்து தான் நம்ம அப்பான்னு எப்ப மாறுவோம்? அதுக்காக தான் அத நீங்க ரட்சிப்பு வந்தா தான் கிறிஸ்து உங்களுக்கு அப்பாவாக முடியும். இல்லன்னா ஆதாம் தான் உங்களுக்கு அப்பா. ஆ அதனால அதுதான் இங்க கான்செப்ட் பார்ன் அகெயின். அதனால இதெல்லாம் கிளீனா புரிஞ்சுக்கணும் தெளிவா. உங்களுடைய நம்ம ஹிஸ்டரிய பத்தி, ஃபெய்த்த பத்தி தெரியாம நம்ம இருந்தோம்னா, நம்மளுக்கு ஒண்ணுமே கடைசி வரை தெரியாது. ஸோ கடவுளின் ஆவியால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். மனித குலத்தை காப்பாற்ற கடவுள் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இதுதான் ஒப்பற்ற அன்பை விவரிக்கிறது. இதை விட பெரிய அன்பு வேறு இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் ஆட்ரிபியூட்ஸ பார்த்தோம். அவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக் காடு, நம்ம டஸ்ட் போல உள்ள மனுஷன ஏன் இப்படி அன்பு செய்யணும்? ஏன் அன்பு செய்யணும்? எனிமி எனிமி மனுஷன ஃபுல்லா தள்றதுக்கு நிக்கான் ஹெல்லுல. ஆனா அவரு நிச்சயத்துக்கு எடுத்துட்டு வரணுங்கிறாரு. அந்த அன்பு இப்ப சொல்லுங்க, அந்த அன்புக்கு எதையாவது ஒரு அன்பை நீங்க உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப முழு மனுஷ குலத்தின் பாவங்களுக்காக இறந்தார். மேலும் அவர் 3வது நாளில் உயிர்த்தெழுந்து என்றென்றும் வாழ்கிறார். அவர் கிறிஸ்து உயிர்த்தெழல அப்படின்னா, ஃபாதர் காட் நம்ம பாவத்த அக்னாலட்ஜ் பண்ணலன்னு அர்த்தம். உயிர்த்தெழுந்ததுனால தான் ஃபாதர் காட் அக்னாலட்ஜ் பண்ணி, ஆமா நான் மனுஷ குலத்து பாவங்கள மன்னிக்கிறேன். என்னுடைய மாசற்ற என்னுடைய ஒரே மகன் இறந்தால், மகன்னா அகைன் இது வந்து நீங்க உலக பிரகாரமா சிந்திச்சிராதீங்க. ஒரே பேரான குமாரன் அப்படின்னா, அவருடைய ஃபெலோஷிப்ல அந்த காட் தான். நெறைய இடத்துல யாஹ்வேயே ஜீசஸ காட்ன்னு கூப்பிட்ட இடங்கள் இருக்கு. அதனால எல்லாருமே சேம். ஸோ அகைன் 3வது நாளில் உயிர்த்தெழுந்து என்றென்றும் வாழ்கிறார். அவரு 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 உயிர்த்தெழுந்ததுனால ஃபாதர் காட் நம்ம நம்ம சொல்லலாம். நம்மள உடன்படிக்கை கிரியேட் பண்ணாரு. நம்மள இன்னைக்கு நிச்சயத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப அவர் பரலோகம் அல்லது நித்திய வாழ்வு ஜீவனை அணுகுவதற்கான வழியை திறந்தார். வழி எங்க மூடப்பட்டுச்சு? இங்க இங்க கிளீனா இருக்கு. நித்திய வாழ்க்கைக்கான வழி மூடப்பட்டது. கெரூபின்ஸ ஆதாம் ஏவாள் திருப்பி உள்ள வராம இருக்கிறதுக்கு கெரூபின்ஸ நிக்க வச்சாரா? வழிய மூடுனாரு இங்க. அப்ப வழி எங்க தொறக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்து மட்டும் தான் வந்து வழிய தொறந்தார். அவர்ட்ட தான் கீ இருக்கு எல்லாத்திற்கும். விண்ணகத்திற்கும் சரி, பாதாளத்தின் திறவுகோல் எல்லாமே அவர்ட்ட தான் இருக்கு. அவர் தான் ஓப்பன் பண்ணாரு. அதனால தான் இங்க கிறிஸ்ட்ன்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவரு தான் கடவுள். அவர மாத்திரம் தான். இங்க வேற யாருக்கும் கனம் கிடையாது. அப்ப மீட்பு. கிறிஸ்து இங்க வெற்றி பெற்றுட்டாரு. அவர் வெற்றிக்கு பிறகு மரணம் எதிரி. மரணம் வந்து கிறிஸ்துவின் வெற்றிக்கு பிறகு. ஏன்னா மரணத்திலிருந்து இதுவரை டெத்து, மரணம்லாம் எங்க வந்துச்சு? இங்க இருந்து தான் வந்துச்சு. ஃபாலுக்கு அப்புறம் தான் மரணம், சாபம், சின்னு, கடவுளுடைய பெரும் கோவம் எல்லாம் மனுஷன் மேல இருந்தது. ஏன்னா அவன் ஹெல்லுக்கு போகிற
இங்க கிறிஸ்து வந்து அந்த ஜெயிச்சுட்டாரு. அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கேன்னு. அந்த சாவு கிறிஸ்துட்ட தோத்துருச்சு. கிறிஸ்து அவ்வளவு மாசற்றவர். அவருடைய பிளட் பிதாவ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஆமா, அவர் ஒருத்தருக்காக, எல்லாருக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் ஆனாரு. அவருடைய ரத்தம் பிதாவ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதனால அவரு அக்னாலஜ் பண்ணாரு. ஓகே, அவருடைய நாமத்துல யாரு கூப்பிடுறா அவர்கள் மட்டும் ரட்சிப்பு. அப்போ இதனாலதான் கடவுளின் சமூகம் உண்டாச்சு. காட்ஸ் பீப்பிள் கம்யூனிட்டி சர்ச். இன்னைக்கு சர்ச்னா இயேசுவின் ரத்தத்துல மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிலீவர்ஸ் தான் சர்ச். கட்டடம் கிடையாது. சர்ச்னா பில்டிங் கிடையாது. அது வந்து மனுஷன் ஒவ்வொருத்தரும். ஏன்னா கடவுள் மனுஷங்களுக்குள்ள மட்டும்தான் குடிகொள்வார். கட்டடத்துல கடவுள் இருக்க மாட்டார். We already seen all the attributes of God. கடவுள் கிறிஸ்துவில் யூதர் மற்றும் புறஜாதி. ஏன்னா ஜூ அண்ட் ஜென்டைல் அவங்க கிறிஸ்துக்குள்ள வராங்க. இது வந்து யூதர்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலா ப்ராஃபட்ஸ்ல சொன்னது. கடைசி காலத்துல மாமிசமான எல்லார் மேலயும் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரையும் நான் உள்ள கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்பு கொடுப்பேன்னு. அது இங்க நிறைவேறுது. இப்ப ஜூ அண்ட் ஜென்டைலும் உள்ள வராங்க. ஏன்னா நம்ம நம்ம ஜூஸ் இன்னைக்கு விழுந்தாங்கன்னு சொல்றோம். பட் ஒரு கூட்டம் ஜூஸ் கண்டிப்பா உள்ள வந்திருக்காங்கல்ல. ஏன்னா பீட்டர், பால், டிசைபிள்ஸ் எல்லாருமே ஜூஸ் தான். யூதர்கள் தான். இயேசுவின் சீடர்கள் எல்லாருமே யூதர்கள் தானே. அதனால யூதர்களும் புற இனத்தார்களும் நம்மலாம் புற இனத்தார்கள் தான். நம்ம இன்னைக்கு இயேசுக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம். கடவுள் திட்டத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம். சர்ச். அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருணை காலம். இந்த காலத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கிரேஸ் பீரியட் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இந்த கிரேஸ்ங்கிற வார்த்தைய ஃபேக் ப்ரீச்சர்ஸ், ப்ராஸ்பெரிட்டி பீப்புள்லாம் ரொம்ப தப்பா யூஸ் பண்ணி உலக அவங்களுடைய தேவை, அவங்களுடைய பணத்திற்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிரேஸ்னா அதுக்கு உண்மையான மீனிங் கருணைனா பிச்சை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த கிரேஸ் வந்து இந்த லைஃப கொடுத்தாரு கிரைஸ்ட் நமக்கு. அதுதான் பிச்சை, கிரேஸ். அதுதான் மீனிங். அதனால கிரேஸ்னா இன்னைக்கு உலகத்துல அது வந்து கெயினுடைய ஸ்பிரிட். அதெல்லாம் வந்து ஆதாமுடைய பிள்ளைங்களா இருக்கும். அதனால ஆதாமுடைய பிள்ளைங்கள் அப்படி பேசுவாங்க. கிரைஸ்டனுடைய பிள்ளைங்கள்னா அவங்களுக்கு அது வந்து லைஃப், இட்டர்னல் லைஃப் தான் ஃபோக்கஸ். ஓகேவா? அதனால அடுத்து நீங்க பாருங்க, இந்த சர்ச் இனிமே என்ன நடக்க போறதுங்கிறதையும் நமக்கு பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க 7 ஜென்மம், மற்ற ஜென்மம் அப்படின்லாம் வேற புராணத்தார்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பைபிள் கிளீனா சொல்லிடுச்சு. ஒரு முறை பிறத்தலும் நியாய தீர்ப்பும். ஒரு முறை நீங்க அப்ப என்ன செஞ்சீங்க, என்ன பாவம் பண்ணீங்க, ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு தான் ராத் வெளிப்படுறது. கடவுளுடைய பெருஞ்சினம் இங்கதான் வெளிப்பட்டு ஈவில். இப்ப நம்ம இயேசு ஜெயிச்சிட்டாரு, பாவத்தை ஜெயிச்சாரு, இறப்பை ஜெயித்தாரு. நம்ம இயேசுல மீட்கப்பட்டவங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். பட் ஸ்டில் எனிமி இன்னும் ஃபுல்லா அழிக்கப்படலை. எனிமி இன்னும் நம்ம இன்னும் உலகத்துல இந்த சின்ஃபுல் பாடியில தான் இருக்கும், சின்ஃபுல் வேர்ல்ட்ல தான் இருக்கும். ஸோ இது எப்போ முழுமையா அழிக்கப்படுறான்னா இங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. வெளிப்படுத்துதல் 20 வாசிச்சு பாருங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இது கடைசி காலங்கள்ல இதெல்லாம் ரொம்ப தெளிவா நீங்க வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப விழிப்பா இருக்கணும். இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு அதை பத்தின தெளிவே இருக்காது. நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வாசிச்சு எனக்கு கடவுள் வெளிப்படுத்தி தான் நான் ஒரு ரட்சிப்பை நோக்கி வசனத்தை நோக்கி வந்தது. அதனால இதெல்லாம் வாசிங்க. ஈவில் ஆர் சின், தீமை, பாவம், இறப்பு, சாத்தான், இந்த எல்லாமே முழுமையா எங்க போடுறாங்க? லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி நெருப்புல போடப்படுது. ஹெல், இதுதான் நம்ம ஹெல்லுங்கிறோம். அப்போ இது இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்துதல் 20 கிளீனா இருக்கு. இந்த இந்த அக்கினி நெருப்பு இவன் வந்து எங்க இருந்து வாரான்? நீங்க கிளீனா பாருங்க. இந்த ஃபால் விழுந்தாங்கல்ல, ஆதியாகமத்துல ஏதான் பாம்பு வஞ்சிச்சதுல ஆதாமையும் ஏவாளையும், அங்க இருந்து அவன் அப்படியே வாரான். அங்க இருந்து இன்னும் வந்துகிட்டே இருக்கான். இவன் எங்க முழுமையா அழிக்கப்படுறான்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வெளிப்படுத்தல் 20 அவன் அழிக்கப்படுறான். அடுத்து அது அழிக்கப்படுறான். அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடவுள் இப்ப படைச்ச அந்த படைப்பு முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. படைப்பு நிறைவாக முடிந்தது. அப்போ இங்க பாருங்க, நித்தியமான கடவுள், ஆதியும் அண்டமும் இல்லாத கடவுள் ஒரு படைப்பை கிரியேட் பண்றாரு. அதை எனிமி வந்து சிதைக்கிறான். மீட்பர் வராரு, ரட்சித்து எடுக்கிறாரு. திருப்பி நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எனிமி அழிச்சாச்சு. புதிய படைப்பு. அது வெளிப்படுத்தல் 21, 22 நியூ ஹெவன்ஸ் அண்ட் எர்த், புதிய வானம், புதிய பூமி, அங்க இருள் இல்லை, அனைத்தும் புனிதமானவை.
அங்க அகைன் பாருங்க, தோட்டம், ட்ரீ ஆஃப் லைஃப், நித்திய வாழ்க்கை மரம் இருக்கு, நித்திய வாழ்க்கை நதி இருக்கு. இதை வாசித்து பாருங்க. இது உங்களுக்கு ரிமெம்பர் ஆகுதா? இதை பார்த்தா எது மாதிரி இருக்கு? சேமா அங்க புது படைப்பு எப்படி படைக்கப்பட்டுச்சோ, இங்க ட்ரீ ஆஃப் லைஃப் எல்லாம் இருக்கா, எப்படி ஒழுங்கா இருந்துச்சோ அதே மாதிரி பேக் டு ஒழுங்கா வருது. இங்கதான் வருது ஒழுங்கா. இங்க படைப்பு பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆகுது. கடவுளும் அவருடைய மக்களும் நித்திய மகிமையில போறாங்க. இதுதான் இந்த மக்கள், இதுதான் இதுக்காக தான் கிறிஸ்டியானிட்டி ஹோப்பே இதுதான். இட்டர்னல் லைஃப். இந்த ஹோப்புக்காக தான் நீங்களும் நானும் கிரைஸ்ட பிலீவ் பண்ணி கிரைஸ்ட் பாவங்களை மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு அடையணும். இதுதான் நம்ம இட்டர்னல் சொல்றது. நம்ம உலக பிரகாரமா நமக்கு சாவு உண்டு. அந்த சாவு நம்மள கிரேவுக்குள்ள நம்ம படுகொலிக்குள்ள நம்மள வச்சிருக்காது சாவு. ஏன்னா அதனாலதான் கிரைஸ்ட் வரும்போது அவருடைய வருகைக்காக நம்ம வெயிட் பண்றோம். அவரு நம்மள மீட்டு எடுத்து கொண்டு போவாரு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல கிரைஸ்ட நம்பாதவங்க, விசுவசிக்காதவங்க, சால்வேஷன் பெறாதவங்க எல்லாம் சாத்தான் கூட அக்கினியில போறாங்க. புதிய படைப்பு வரப்போகுது. கடவுளும் அவருடைய மக்களும் இந்த ரெயின் ரூல் பண்ண போறாங்க. கர்த்தருக்குள்ள யாரெல்லாம் நித்தியத்துல வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ரூல் பண்ணுவாங்க கர்த்தர் கூட. ஒரு புது ஹெவன் கிங்டம் இருக்கு. ஹெவனுடைய கிங்டம், இந்த உலக கிங்டம் இல்ல. அதனால கடவுளும் இதுதான் எண்டிங். கடவுளும் அவருடைய மக்களும் நித்திய மகிமைக்கு போறாங்க. அப்ப இங்க கடவுள் ஆல்ரெடி நித்திய மகிமையில இருக்கிறதுனால அவருக்கு செப்பரேட் லைன் நான் போட்டிருக்கேன். அதை இது கூட சேராம. இங்கதான் கடவுளுடைய மக்கள் எப்படி மனுஷன் விழுந்து போனா, ஆதாம் விழுந்து போனா, இங்க அவர் ரத்தத்தினால, கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் இந்த நித்திய மகிமைக்கு வராங்க. சோ இதுதான் பைபிளுடைய ஃபுல் தீம். இந்த கண்ணோட்டத்துல நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ட்ரூத்து, சத்தியம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா உங்க கண்ணு திறக்கும். ஸ்பிரிச்சுவல் கண்ணு திறக்கும். உங்க சோல் அன்னைக்கு தான் உங்க சோல் விடுபடும். உங்க சோல் சந்தோஷத்துல அக்களிப்பாக இருக்கும். அதனால அந்த அக்களிப்பு, இந்த சால்வேஷனுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணுமா? கண்டிப்பா அந்த இதுக்காக தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றேன். அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். அதனாலதான் இன்னைக்கு நான் பேசுறேன். சோ அதனால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா பைபிளை வாசிங்க, சந்தோஷமா இருங்க. சோ நம்ம அடுத்து நம்ம இந்த வீடியோவை ப்ரேயர் பண்ணி we will end. கருணையும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, வானங்களையும் பூமியையும் படைத்த கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் கடவுளே, ரட்சிப்பின் கடவுளே, என்றென்றும் ஆட்சி செய்யும் கடவுளே, உமது பெயர் என்றென்றும் மகிமைப்படுத்தப்படட்டும். உமது ராஜ்யம் அதன் பூமியில் எங்கும் விரிவடையட்டும். உங்கள் வார்த்தையையும் உண்மையையும் கேட்ட இந்த அற்புதமான நேரத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு எங்களை அடக்கி வைத்திருக்கும் பாவத்தின் அனைத்து கட்டுக்களையும் உடைத்து சுய பகுப்பாய்வு செய்ய எங்களுக்கு உதவுங்கள் ராஜா. உங்கள் வார்த்தையை தினமும் படித்து கிறிஸ்துவின் முகத்தையும் உங்கள் வார்த்தையில் நிறைவையும் கண்டறிய எங்களுக்கு உதவுங்கள் ஆண்டவரே. உமக்கே எல்லா புகழும், மகிமையும், மரியாதையும், ஆட்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என்றென்றும் வாழும் நித்திய தந்தையே. ஆமென். So thank you brothers and sisters. If you have any queries, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா இந்த மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. I will pray, we will pray as a family, and remember God loves you. Amen.